நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இந்த குடும்பத்தில் பொம்பளைங்க யாருக்குமே குழந்தை தங்காது. அது உனக்கே தெரியல பாக்கியம். அதுக்கு மேலே நான் என்னமோ அபசகுணமாக பேசுகிறேன் அப்படி இப்படின்னு என்னென்னலாமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்காட்டி விட்டு போயிடுப்பார் இல்லையா. அவங்க என்னென்னா சனியனும் சவுந்தரபாண்டியும் சேர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு போகிறாங்க. இங்கிட்ட இவங்க என்னென்னா ஒரே வருத்தத்தில் இருக்காங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இசைக்கு மட்டும் யார் சொன்னாலும் கேட்குற மாதிரி கிடையாது. உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே வந்துட்டு வைகுண்டம் இந்த பக்கம் வந்துட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாசமாக போனவன் ஊரில் யார் யாருக்கெல்லாமோ என்னென்னலாம் நடக்குது. இந்த பேதியில் போவானுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேக்கே. கேடு கட்டவன் உளுத்த வாயை வச்சு என்னென்னலாம் சொல்கிறான் பாரு. என் பிள்ளை மிரண்டு போய் கிடக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு சண்முகம் எதுவுமே பேசாமல் அப்படியே முறைச்சிக்கிட்டே சேரில் உட்காந்துட்டு இருக்க. எட்டி அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. இந்த பாலை மட்டும் நீ குடி. காலையிலேருந்து வெறும் வயிற்றா இருக்க. நேற்றே வந்துட்டு எவ்வளோ வாமிட் எடுத்த நீ. இப்படியெல்லாம் ஏதாவது சாப்பிட்டா தானே வயிற்றில் இருக்க குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். நீ என்னென்னா நாங்கள் சொல்கிறதே கேட்க மாட்டேக்கே. குடி இசைக்கு குடி அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவர் சொன்னதிலேயே எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு சொல்ல. ஐயோ ஏன் இசைக்கு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க. நீ ராசாத்திடி. உனக்கு ஒன்றும் ஆகாது. இங்கே பாரு என் சூடாமணியே வந்துட்டு உனக்கு பிறக்க போகிறா. நீ வந்துட்டு நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. ஆனால் இசைக்கு வந்துட்டு கேட்குற மாதிரி கிடையாது. இங்கே பாரியா கண்ணு, உன் நல்ல மனசுக்கு உனக்கு நல்லதான் நடக்கும். அந்த ஆளை பற்றி உனக்கு தெரியாதா. என்னைக்கிடா உன்னை வந்துட்டு என் பையன்கிட்ட இருந்து பிரிக்கணும், உன்னை கஷ்டப்படுத்தணும், இந்த குடும்பம் வந்துட்டு நாசமாக போகணும்னு நினச்சிட்டு இருப்பா. அப்படி இருக்கும்போது நீயும் அதுக்கு ஏற்ற மாதிரியே இப்படி அவ கூட சேர்ந்துக்கிட்ட ஆனா என்ன பண்ணுறது சொல்லு. வயிற்றில் இருக்க குழந்தை வந்துட்டு பசியில் இருக்கலாமா. நீ தாங்கிக்கிடுவ, குழந்தை தாங்கிக்கிடுமா. அந்த குழந்தை நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா நீ நல்லா வந்துட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலை குடிக்க சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு படுத்து அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கிட்ட வந்துட்டு முத்துப்பாண்டி சொல்கிறாங்க. ஏன்டி இப்படி நீ புரிஞ்சிக்கவே மாட்டிக்க. அம்மா இத்தனை பேர் சொல்கிறாவுல்ல, எங்களெல்லாம் மீறியா உனக்கு எதுவும் ஆகிட போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் உன்னை நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல. இங்கிட்ட வந்துட்டு பரணி வர்றாங்க. அப்போது வைகுண்டம் அவங்க சொல்கிறாங்க. அத்தை பரணி நீயாவது ஏதாவது சொல்லு, எதுவுமே கேட்க மாட்டிக்க அப்படின்னு சொன்னது. இங்கே பாரு இசைக்கு, முன்ன மாதிரிலாம் வந்துட்டு டெக்னாலஜி கிடையாது. முன்னெல்லாம் வந்துட்டு மருத்துவ வச்சு தான் மருத்துவம் பார்த்தாங்க. இதனால் ஒரு எமர்ஜென்சினா கூட ஹாஸ்பிட்டல் போக முடியாது. அப்போ சில இருப்புகள் நடக்கத்தான் செஞ்சுருக்கு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. வயிற்றில் இருக்க குழந்தை வந்துட்டு 2வது மாதத்துலேருந்தே நம்ம வந்துட்டு என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்மளால் வாட்ச் பண்ண முடியும். குழந்தை வந்துட்டு எப்படி நிலமையில இருக்குது, அது அறிவுள்ளதாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். குழந்தை ஆக்டிவாக இருக்கா இல்லையான்னு எல்லாமே இப்போ இருக்கிற மெடிக்கல் சயின்ஸ் மூலயமா நம்ம கண்காணிக்க முடியும். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு பயத்துட்டு இருக்க. இங்கே பாரு நான் அமெரிக்கா போக வேண்டியதை கேன்சல் பண்ணிவிட்டு உனக்காகத்தான் இங்கே இருக்கேன். அப்படி இருந்து நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டியா. ஒழுங்கா பாலை வாங்கி குடி. உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். நான் கூட இருக்கேன். இப்போ இருக்கிற சயின்ஸ் எல்லாம் எவ்வளவோ முன்னேறிடுச்சு. நீ பழங்காலத்தை வந்துட்டு நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கேன். எங்கள் அப்பா வந்துட்டு சொன்னதெல்லாம் நீ நினச்சி பார்க்காத, சயின்ஸை நம்பு, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவர் சொன்னதெல்லாம் உண்மை தானே. அத்தைக்கும் வந்துட்டு சரியாக தான் சொல்லியிருக்காரு, எங்கள் அம்மாவுக்கும் சரியாக தான் சொல்லியிருக்காரு. அப்போ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு இசைக்கு, நீ சந்தோஷமாக இருந்து குழந்தைய சந்தோஷமாக பார்த்துக்கணும், அதுதான் முக்கியம். நீ இப்படி இருந்தனா குழந்தை எப்படி இருக்கும், மென்டல் ஹெல்த்து தேவையில்லாமல் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு சொல்கிறாங்க. இசைக்கு வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு பாலை வாங்கி குடிக்கிறாங்க. அவனால தான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்துட்டு கோவப்படுறாங்க. இங்கே பாரு இப்போதைக்கு எதுவும் சண்டை வேணாயா, நான் பார்த்துக்கிறேன். அந்த மனுஷனை வீட்டுக்கு போய் இருக்கு அப்படின்னு சொல்ல. எம்மா முதல்ல அந்த ஆளை இங்கே கூப்பிட்டு வந்ததே தப்புமா. மதினியை பார்க்க நம்ம மட்டும் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல. என்ன பண்ணி தொலைய ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூடையே தொத்திக்கிட்டு வாரான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு வீட்டில் சவுந்தரபாண்டி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஐயா இருந்தாலும் நீங்கள் போடல, இந்நேரம் வீடே ஆடி போய் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல. பிறகு சும்மாவா, என் வீட்டு வாரிசு அந்த நசுக்கி வயிற்றுலலாம் ஒன்றும் வளரக்கூடாது. இந்த பரணி என்னன்னா திடீர்னு அமெரிக்கா போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தவ வரமாட்டேன், அங்கே தான் இருக்க போகிறேங்க. அந்த நசிக்கிக்கு என்ன சேவை செய்கிறதுக்கு என் மகளை நான் பெற்று விட்ருக்கேன். அவளே நான் வேணாங்க. இதில் வயிற்றில் இன்னொரு குழந்தை வேறு வரப்போதான். அதை இவங்கெல்லாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எல்லாம் அதை வளர்ந்து கெட்டவனை சொல்லணும். ஒரு மூச்சு நொப்பான்னு பின்னாடியே அலைஞ்சா. இப்போ என்னன்னா நொம்மா பொண்டாட்டின்னு அவங்க பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கான். மானம் கெட்டவன். கொஞ்சம் கூட சூடு சொன்ன இல்லாமல் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கான் பாரு. என் அப்பன் பேச்சு தான் கேட்பேன். ஒழுங்கா இங்கே வந்து வாழ்ந்தா வாழ்டின்னு சொல்லிட்டு வருவானா என்ன. சரி அவனை சொல்லி தப்பு கிடையாது. எல்லாம் இவங்க அம்மையை சொல்லணும். இவங்க அம்மா வளர்ப்பு பிறகு அப்படித்தானே இருக்கும். நம்ம மாதிரியே போய் அவங்க அண்ணன் வீடே கதின்னு கிடக்கா அப்படின்னு சொல்ல. ஐயா நீங்கள் சொன்னது உண்மையோ பொய்யோ, ஆனால் எனக்கே கொஞ்சம் பயமாத்தாயா இருக்குது அப்படின்னு சொல்ல. நான் சொன்னது உண்மைதான். நான் இதில் என்னத்துக்கு பொய் சொல்ல போகிறேன். ஆனால் அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தைய நான் சந்தோஷமாக பிறக்க விடவே மாட்டேன். அப்படி பிறந்துச்சுன்னா இவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வாரிசே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் பாக்கியம் சிவபாலனும் வந்துட்டு வீட்டுக்கு வந்து இவங்க வந்துட்டு
முறைச்சி பார்க்குறாங்க. உடனே சவுந்தரபாண்டி வந்துட்டு நைஸாக அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. ஐயோ அறிவு கிட்ட மனுஷா, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? அவளே வந்துட்டு பயத்தில் இருக்கா. ஒரு கர்ப்பமாக இருக்கிற பெண்ணுக்கிட்ட போய் இப்படியே வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இதோட அந்த வீட்டுக்கு போகிற வேலை வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, ஏன் பாக்கியம் என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், நான் உண்மையை தானே சொன்னேன், ஏன் இப்படிலாம் நடக்கவே இல்லையா? என்னமோ என்கிட்ட வந்து எகிரி கூச்சிக்கிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் சொன்னால் அவள் பார்த்து பத்திரமா இருப்பல்ல, அது ஒரு நல்ல எண்ணத்துக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, எப்பா உன்னோட நல்ல எண்ணம் எனக்கு என்ன தெரியாதாக்கும், நீ நல்லது நினச்சிட்டாலும் இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ல, ஐயோ சே முதல்ல இந்த ஒத்த ஓட்டை தூக்கி வெளியில் ஓடணும், உன்னை பெற்றதுக்கு உன்னை பெக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அது எனக்கு ஆசை தான், உனக்கு பிறந்ததுக்கு நான் வேற யாருக்கா பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இசைக்கு ஒரே வருத்தமாகவே இருக்குது, அதையே நினச்சி பார்த்துட்டு இருக்கு. அடுத்து சண்முகம் வந்துட்டு சாமிக்கிட்ட வேண்டிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே எனக்கு நீ தான் பண்ணி கொடுத்துருக்க, ஆனால் என் தங்கச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எங்கள் வீட்டுக்கு இப்போ தான் ஒரு வாரிசு வந்திருக்கு, அந்த வாரிசை நல்லபடியாக நீ தான் எப்படியாவது காப்பாற்றி இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு மணி அடிக்கி அதை பார்த்தது சண்முகம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட பார்த்திங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருச்சு.